எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இறைவனோட அருளால் நம்ம சோஷியல் இன்ஜினியரிங், அதாவது சமூக கட்டமைப்பு அப்படிங்கிற அந்த தலைப்பில் வகுப்புகளை பார்த்துட்டு வரோம். சமூகத்தை எப்படி கட்டமைக்கணும், அந்த கட்டமைப்பு இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு, நம்மளை என்னென்ன வார்த்தைகள் சொல்லி கட்டமைச்சிருக்காங்க, அண்ட் இப்போ கல்வியை கற்றுக்கொண்டு நம்ம எப்படி அதை மாற்றி கட்டமைக்க போகிறோம். இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா செங்கல்லில் தான் அது கட்டணும். ஆனால் சில இடங்களில் செங்கலுக்கு பதிலாக வேறு கற்கள் வச்சுருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை எடுத்துட்டு வேறு கல்லை நம்ம வைக்க போகிறோம். இதுதான் இங்கே நடக்குது. சோஷியல் இன்ஜினியரிங்ன்ற டாப்பிக்கில் நம்ம வாழ்க்கை முறையில் என்னென்ன விஷயங்களை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத, முக்கியமாக எண்ணங்களால் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக சிந்திக்கிறதுக்கான ஒரு பயிற்சியாகவும் ஒரு பயணமாகவும் நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்வியின் பகுதி. கல்வி அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு என்ன? கல்வி அப்படின்னா பார்த்திங்கன்னா, நான் ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறேன், ஸ்கூல் படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன், டிகிரிஸ் வாங்குகிறேன், இந்த பெரிய காலேஜில் இந்த பெரிய டிகிரி வாங்குகிறேன், அல்லது மதம் ரீதியாக ஏதாவது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய படிப்புகளை படிக்கிறேன். அது எந்த மதமாக வேணால் இருக்கலாம். எல்லாமே எஜுகேஷன்ற கல்வி அப்படிங்கிறதுக்குள்ளே தான் வரும் இல்லையா? அதைத்தானே நம்ம கல்வின்னு நினச்சிட்ருக்கோம். மொதல் விஷயம் என்ன கல்வியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நாலேஜ். அது என்ன நாலேஜ்? இந்த நாலேஜை நோலெட்ஜ் அப்படின்னு பிரிப்பாங்க. நோ அப்படின்னா இங்கிலீஷில் நோ அப்படின்னா தெரிந்து கொள்வது. எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமோ, எந்தெந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த செய்திகள் உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாம் நோ, தெரிஞ்ச விஷயங்கள். லெட்ஜ் அப்படின்னா இந்த லெட்ஜர் புக் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றா ஒரு புக்கில் வச்சுருப்பாங்க, அதாவது ஒன்று சேர்க்குறது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தெரியுமோ அதையெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறது தான் நாலெட்ஜ். அப்போது கல்விங்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே நாலேஜ்னு நீங்கள் கொண்டு வரீங்களே. நாலேஜ்னால் எப்படி? தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஒன்று சேர்க்குறதா? இப்போது விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நான் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே இதுதான். வெவ்வேறு காலநிலைகளில் வெவ்வேறு சூழல்களில் நம்ம வளர்ந்து வருவோம். வளர வளர நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஒரு போகிற போக்கில் நம்ம பல விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு போவோம், காதில் வாங்கிட்டு போவோம், கண்ணால் பார்த்துட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருதோ அதையெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு எந்த இடத்துல அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுதான் உண்மையான எடுகேஷனாக இருக்கும், உண்மையான கல்வியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆரம்ப காலத்தில் அந்த கல்லை வச்சு தான் ஃபயரை, அதாவது நெருப்பை உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்படி தான் ஆரம்பம் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த கற்கள் இருக்குது, அந்த கற்கள் இருக்கிற இடத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி நெருப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறத. இப்போ இதை கொண்டு போயிட்டு நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரணும் அல்லது இந்த விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னா, நெருப்பால் பாதிப்பு ஏற்படாத இடத்துல இருந்து தான் இதை நான் செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம நெருப்பால் உடனே பாதிப்பு வரக்கூடிய மரங்கள் அல்லது காகிதங்கள் அல்லது வேறு ஏதோ துணிகள், இந்த மாதிரி, அதாவது துணின்றது அன்னைக்கு இருக்காது இல்லையா,
ஸோ மேபி அந்த பருத்தி, பஞ்சு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் நின்றுட்டு நான் வந்து இந்த ஃபயரை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நான் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன், அல்லது நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தந்துகிட்ருக்கேன் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு அபத்தம். சிந்திச்சு பாருங்க. அப்போது விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த, நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லித்தரதாக இருந்தாலும் கூட அது எந்த சூழலில் நான் சொல்லித்தரணும், அண்ட் யாருக்கு நான் சொல்லித்தரணும், யார் அதை கற்றுக்கிறணும். ஃபயரை இது பண்ணுறது வந்து அந்த நெருப்பை மூட்டுறதை வந்து எடுத்தோடனே அந்த சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர முடியுமா? இல்லை மனதளவுலையும் உடல் அளவுலையும் தைரியம் இல்லாத முடியாத ஒரு ஆளுக்கு என்னால் அது சொல்லித்தர முடியுமா? சொல்லித்தரலாமா? அப்போது அந்த நுணுக்கங்கள் புரிஞ்சு அந்த நாலேஜை நம்ம கொடுக்கணும். அப்போது கல்விங்கிறது விஷயமே இதைத்தான் குறிக்கணும். எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கை முறைக்கு தேவைப்படுதோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்தந்த காலநிலைக்கு தகுந்தாப்புல தேவைகள் மாறும். இப்போ அன்னைக்கு ஒரு 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 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியை வந்து எழுத்து மூலமாக மட்டும்தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி தான் படித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கண்ணால் பார்க்கல. பட் அந்த பேப்பரில் இருந்தது ஓவியங்களாக வரைஞ்சி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி என்னவாகுது? ஸ்மார்ட் கிளாஸஸ் வருது. பார்க்குறீங்க தானே? உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸுன்னோடனே அவ்வளோ ஆர்வமாக எவ்வளோ ஃபீஸ் வேணால் கட்டி அந்த ஸ்கூலில் படிக்க வைக்க நம்ம முயற்சி பண்ணுறோம். ஏன்? ஏன்னா நல்ல எக்விப்டு கிளாஸு, நல்ல ஸ்மார்ட் கிளாஸில் அந்த கண்ணால் அதை பார்த்துச்சு அப்படின்னா பிள்ளைக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம அந்த ஸ்மார்ட் கிளாஸஸை எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் வீடியோ மூலமாக, அதாவது கண்ணால் பார்க்குற மூலமாக நிறைய நம்ம கற்றுக்கிடலாம் அப்படிங்கிறது நமக்கு காலங்காலமாக புரியுது. அதனால தான் நிறைய என்ன சொல்கிறது, குகை ஓவியங்கள்லாம் இருக்கும். நம்ம வந்து அந்த வரலாறு ஆய்வுகளில், ஆர்கியாலஜிக்கல் இதில், தொல்லியல் துறை இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்கள் கண்டெடுப்பாங்க, சிலைகள் கண்டெடுப்பாங்க. சிலைகளும் ஓவியங்களும் வெறும் வழிபாடு மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி அவங்க இன்ஃபர்மேஷன்ஸாக வச்சுருந்தாங்க. சில கல்வியாகவும் அதை பயன்படுத்தினாங்க. சின்ன பிள்ளையில நமக்கெலாம் வந்து அந்த படத்தை காட்டித்தானே சொல்லி தருவாங்க. அப்போது விஷயம் என்ன அப்படின்னா, எந்த பொருள் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதும், எந்த சூழலில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணுமோ அந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதும் தான் நாலேஜ். அப்போ இந்த கல்வியோட முதல் பகுதியே இதுதான். ஸோ இதில் நம்ம தெளிவாகணும். அப்போது இது வாழ்க்கைக்கு தேவையா? ஏதோ ஒரு விஷயம் கையில் எடுத்துங்க, இதை நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா விஷயம், இது வாழ்க்கைக்கு அவசியமானதா? இது கற்றுக்கிறதுக்கு எனக்கு எலிஜிபிளா? இல்லை இதை என் குழந்தைக்கு கற்றுக்க வைக்கிறேனே, அந்த குழந்தை எலிஜிபிளா? அந்த குழந்தைனால அது முடியுமா? இதெல்லாம் விட லாஸ்ட்டாக சொல்கிறேன், பர்பஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நான் சொல்கிறேன், என்ன பர்பஸ், என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு. பட் விஷயம் அந்த நாலேஜ், அந்த அறிவு அப்படிங்கிறத வெறும் எனக்கு எல்லாமே தெரியுங்கிறது அறிவில்லை. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதும், நான் எல்லா டிகிரியும் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதும் அறிவு கிடையாது. அப்போது என்ன அறிவு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த, வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் எப்படி அப்ளை பண்ணுறேன், அண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த நான் எப்படி பிறருக்கு சொல்லித்தரேன், எப்படி பிறரையும் செய்ய வைக்கிறேன், தெரிஞ்சுக்க வைக்கிறேன், இதைத்தான் நாலேஜ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். அண்ட் நம்ம கல்வி அப்படிங்கிறதோட இதில் விஷயம் இதைத்தான் நம்ம பார்க்கணும்.
ரெண்டாவது சர்டிஃபிகேட், சான்றிதழ்கள். இன்றைக்கி நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்காதவங்களே இல்லை. எல்லாருமே எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதில் எந்த தப்புமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கான ஒரு அங்கீகாரத்தோடு தான் பிறக்கிறான். ஆனால் அந்த அங்கீகாரம் எப்போ வெளிப்படுது அப்படின்னா அவனுடைய செயல்களால். அப்போது நம்ம மோஸ்ட்லி பெண்களான நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கல, அது எனக்கு லேட்டாக கிடைக்குது அப்படிங்கிறப்போ அது எல்லாமே எனக்கு கிடச்சிடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு சின்ன புடவையிலிருந்து எது வாங்கினாலும் அப்படியே பார்க்குறதெல்லாம் வாங்கிடணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி சூழலில் நான் கடந்து வந்த பெண்களை பார்த்த வரைக்கும் இந்த சான்றிதழ்கள், இந்த டிகிரி, ஏன்னா அவங்க வீடுகளில் அது படிக்க வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம வீடுகளில் படிக்க வைக்கிறதில்ல, நமக்கு அந்த டிகிரி இதெல்லாம் கிடைக்கிறதில்ல. எல்லாரும் டிகிரி வச்சுருக்கிறவங்க, சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்கெல்லாம் தங்களை இந்த நாலேஜில் சிறந்தவர்களாக போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க, காமிச்சிக்கிறாங்க. அப்போது நான் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கேன், என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, டிகிரி இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை பெரும்பாலான பெண்கள்கிட்ட இருக்குது. அதனாலேயோ என்னவோ கண்ணுக்கு தெரிகிற எல்லா இதுலேயுமே அவங்க கலந்துக்கிறாங்க. எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காதா, அது எனக்கு ஒரு 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 அங்கீகாரமாக இருக்காதா அப்படிங்கிற ஆசையோட. முதல்ல சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இந்த விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதோடைய ஒரு சான்றிதழ், ஒரு அங்கீகாரம் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் பல சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்போம். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஆன்லைன் கிளாஸஸில் படிச்சிருந்தாலும் சரி, நிறைய எஜுகேஷன் சார்ந்த, கல்வி சார்ந்த சான்றிதழ்களை நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த சான்றிதழ்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரீங்க. கற்றுக்கிட்ட விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாவே அதுதான் நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட். இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் இந்த உலகம் சர்டிஃபிகேட் கேட்குது, மறுக்கலை. சர்டிஃபிகேட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, யார் உங்களுக்கு லைசன்ஸ் தந்தா, இந்த மாதிரியான கேள்விகள் அதிகமாக இருக்குது. அது நம்மளை மிரட்சி அடைய செய்யுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்டையும் தாண்டி, அதாவது சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரோ ஒருத்தவங்க அங்கீகாரம் கொடுத்து அனுப்புறது இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்க, அதாவது இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க இதை இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்து சைன் போட்டு தரது. ஆனால் நம்ம யாருக்காச்சும் தெரியுமா, நமக்கு யார் ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அவங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியுமா? அவங்களுக்கு அப்போ நம்மளுக்கு இவங்க சொல்லித்தராங்க. இப்போ நமக்கு சொல்லித்தர இவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா? அப்போது அந்த நமக்கு தெரிஞ்ச அந்த கல்வியை கரெக்டாக ஒன் பை ஒன்னாக வரும்போது இவங்களுக்கு இது தெரியும், இவங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு தரக்கூடிய ஒரு சான்றிதழ், ஒரு நம்பகத்தன்மை சில இடங்களில் பயன்படும், சில இடங்களில் பயன்படாது. அப்போது இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் விட ஒரு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா உங்களுடைய செயல்கள். அப்போது எனக்கு இது தெரியும் அப்படிங்கிறத நான் ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் சர்டிஃபிகேட் நிறைய டிகிரி படிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 8-10 டிகிரி வரைக்கும் படிக்கிறாங்க, சர்டிஃபிகேட் கூட இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எந்த விஷயத்தை எந்த இடத்துல கொடுக்கணும்னு தெரியறதில்ல.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சமையல் கலையும் உங்களுக்கு தெரியும், சரியா? கூடவே பொம்மை செய்கிறதும் உங்களுக்கு தெரியும். இப்படி வச்சுக்கிட்டா எல்லாரும் பசியில் இருக்கும்போது நீங்கள் பொம்மை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்குமா? உங்களுக்கு பொம்மை செய்ய தெரியும், ஆனால் சுச்சுவேஷன் என்ன, அங்கே பசியில் இருக்காங்க. அப்போ அதே மாதிரி குழந்தைங்க விளாண்டுட்ருக்கு, குழந்தைங்க அழுகுது, சாப்பாடு வேணாங்குது, சாப்பாடு இருந்தாலும் கூட குழந்தை அழுகுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் பொம்மை செஞ்சு கொடுக்கும்போது தான் அந்த இடத்துல அந்த குழந்தைய சமாளிக்க முடியும். அப்போது இந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்களோட சர்டிஃபிகேட் இருந்தாலும் கூட சர்டிஃபிகேட் அங்கே தேவைப்படாது. உங்களுடைய அந்த ஸ்கில்லு தான் தேவைப்படும், உங்களுடைய அந்த திறன் தான் தேவைப்படும். அப்போது அதிகமாக எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் வேணும், இதுக்காகத்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் போகாமல், எனக்கு கல்வி வேணும், அந்த கல்வியை நான் எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிற அந்த பகுத்தறிவும் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ சர்டிஃபிகேட் நல்லது தான், ஆனால் சர்டிஃபிகேட் மட்டுமே நல்லது இல்லை. ஸோ சர்டிஃபிகேட் மேலே இருக்கக்கூடிய மோகத்துக்கு உள்ள நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி அதிகமான பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை சுற்றி தான் இருக்குது. இன்றைக்கி கல்வி அப்படிங்கிறது எஸ் ஒரு சர்வீஸ். கல்விக்கு கண்டிப்பாக அதற்கான ஒரு கல்வி கொடுக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கு உரிய ஒரு கூலியை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கல்வி கற்றுத்தரவங்களுக்கு கூட நம்ம கூலி கொடுக்க விரும்புகிறதில்ல, அல்லது கூலி கொடுக்குற நமக்கு பணம் இல்லை. பட் இந்த சர்டிஃபிகேட்காக, இந்த ஒரு அங்கீகாரத்துக்காக இன்றைக்கி பல ரூபாய்களை செலவு பண்ணக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. அப்போ விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க எனக்கு வேலை செய்கிறாங்க, அவங்க செய்கிற சர்வீஸ்க்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், ஆனால் அந்த சர்வீஸை நான் வாங்கினதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் தராங்க, அந்த அங்கீகாரத்துக்கு நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்மளுடைய எண்ணங்களை பாருங்கள் அப்போ. ஏன்னா இன்றைக்கி அது நடக்குது, நாங்கள் நிறைய பார்க்குறோம், நீங்களும் பார்ப்பீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல சர்டிஃபிகேட் தராங்களா அப்படின்னா நம்ம சேர்க்குறோம், ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்க்கு அமௌண்ட் கேட்குறாங்களா, கொடுத்து வாங்குகிறோம் இல்லையா? ஸோ சர்டிஃபிகேட் ஓகே, அது வேணும் தான், ஆனால் அதை தாண்டி உங்களுடைய திறமையும் கல்வியும் தான் முக்கியம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த லெவல் உங்களுடைய கல்வி இருக்கும். 3வது ப்ரைட்லெஸ். அது என்ன ப்ரைட்லெஸ்? இந்த பக்கத்தில் அந்த தொப்பியும் அது பேர் என்ன, சர்டிஃபிகேட் பாண்டாக இருக்குல்ல, இந்த பிக்சரை பார்த்தோன்னே நமக்கு எவ்வளோ ஒரு ஆசை வருது. அப்போது இது ஒரு வகையான பெருமிதம் தான், அது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. அதாவது நான் இது படிச்சிருக்கேன், எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதை பட்டமோ அல்லது சான்றிதழோ எனக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது எனக்கு அது பெருமையாக இருக்கும். ஆனால் கல்விங்கிறது அந்த பெருமை நம்மளை விட்டு போகும் பார்த்தீங்களா? ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கும், நான் பட்டம் வாங்குகிறேன் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் வாங்கின பட்டம், வாங்கின சர்டிஃபிகேட் ஒரு கட்டத்தில் நமக்கு அதை வச்சு நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு புரியாமல் தவிப்போம். என்ன ரீசன்னா, நம்ம அந்த கல்வியாக எடுத்துக்காமல், அதனுடைய ஸ்கில்ஸை எடுத்துக்காமல், வெறும் பெயரளவில் பட்டம் வாங்கிட்டு வெறும் பெருமிதத்துக்காக நம்ம வாங்கினதுக்கு பிறகு அதனால் பயனில்லைன்னு மனம் வருந்தி உட்கார்ந்துருப்போம். அப்போது விஷயம் என்ன அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது பெருமைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். அப்போது எந்தெந்த இன்றைக்கி அசால்ட்டாக
ரொம்ப ஒரு கேஷுவலாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மோஸ்ட்லி முஸ்லீம்கள்லையுமே நான் பார்த்துருக்கேன். ஓரளவு நல்ல வசதி படைத்தவர்களாக இருந்தால் என் பிள்ளை டாக்டர் படிக்குது, இல்லைன்னா இன்ஜினியர் படிக்குது. அப்போ இப்போ எல்லாருமே வந்து அந்த படிப்பு அப்படிங்கிறத ஒரு சொத்து மாதிரி, ஒரு நகை மாதிரி பார்க்குறாங்க. சொத்து, நகை எல்லாமே பெருமிதம் தான். ஸோ அந்த மாதிரி கல்வி, ஸோ டிகிரியை விடுங்க, இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு எல்கேஜி யூகேஜியிலேருந்து அந்த ப்ரைமரி செகண்டரி வரைக்கும் பள்ளி படிப்புகள் கூட இந்த பெரிய பள்ளியில் தான் என் குழந்த படிக்குது அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ப்ரைடு, பெருமை கொள்கிறோம், பெருமிதம் கொள்கிறோம் இல்லையா? ஆனால் உண்மையான கல்வி அப்படிங்கிறது பெருமிதத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அப்போது எந்தெந்த விஷயம் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ, அது கற்றுக்கிறதுனால எனக்கு பெருமை அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல கவனம் செலுத்துங்க. அண்ட் நீங்கள் வந்து கற்றுக்கிறீங்க அண்ட் அதை விட இன்றைக்கி வந்து குரான் மெமரைஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், அதையும் நான் சொல்லத்தான் செய்வேன். குரான் மெமரைஸ் பண்ணுறது நல்ல விஷயம், மாஷா அல்லாஹ், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எப்போ அது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னா, அது எனக்கு புரியுது, நான் மனனம் செஞ்சதை என்னால் எனக்கு அது புரியுது, நான் அது மாதிரி தான் என் வாழ்க்கையில் நான் நடக்க போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் அது நல்லது. குரான் மனனம் பண்ணிட்டேன்னா எனக்கு ஹாஃபிஸ் அப்படின்ற பட்டம் கிடைக்கும். அந்த பட்டம் எல்லார் முன்னிலையும் என் ஃபேமிலிக்கே ஒரு ஒரு ப்ரைடு. என் குழந்த அது வாங்குச்சுன்னா எல்லார் முன்னிலையிலையும் அவங்களுக்கு அது ஒரு ப்ரைடு. ஸோ இப்படி நீங்கள் இறைவனோட கல்வியவே எடுத்துக்க நினச்சாலும் அந்த கல்வி உங்களுக்கு பயனளிக்காது. அப்போது விஷயம் என்னன்னா, எடுக்கக்கூடிய கல்வி பெருமிதத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். 4வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கணும். அது என்ன ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போது நான் சமையல் கற்றுக்கிறேன், ஓகே, அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஏட்டில் தான் தெரியும். நான் சும்மா சொல்லுவேன், சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பை அவிக்கணும், அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு தாளிக்கணும், அதுக்கப்புறம் காய்கறி வெட்டி போடணும், உப்பு போடணும் அப்படின்னு என்னால் வாயால் 100 தடவை கூட சொல்ல முடியும். ஆனால் அதை நான் இடத்துல போய் நின்று, அந்த சமையல் கட்டில் போய் நின்று அதை சமைப்பேனா, அது விஷயம். அப்போது இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி வந்து நமக்கு கல்வி கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வர்ச்சுவலான நிறைய தளங்கள் இருக்குது, நம்ம கற்றுக்குறோம், நிறைய சொல்லித்தராங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் அவங்க சொல்லித்தரதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கா? நம்ம கற்றுக்கிறத நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா? நீங்கள் ஒரு விஷயம், ஒரு சாம்பாரை உருப்படியாக கற்றுக்கிட்டு நீங்கள் சமைச்சா கூட போதும். ஆனால் எனக்கு வந்து 10 வகையான டிஷ்ஷு தெரியும்னு நான் சொல்லிக்கிருவேன், சரியா? சொல்லிவிட்டு ஆனால் சமைக்கிறது பார்த்திங்கன்னா 10 வகையான டிஷ்ஷும் எப்படி சமைக்கிறதுன்னு குழம்பி ஒரு டிஷ்ஷும் நான் உருப்படியாக செய்யலை அப்படின்னா வீட்டில் யாராவது சாப்பிடுவாங்களா? ஏன்னா இப்போது அதிகமாக பெண்கள் நம்ம இருக்கிறதுனால நான் சமையலை இங்கே காமிக்கிறேன். பட் அதை தாண்டி லைஃப்பில் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சிந்திக்கணும். அப்போது எனக்கு 100 விஷயங்கள் தெரியுதுங்கிறது முக்கியமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் என்னால் பகுத்து பார்த்து, பிரித்து பார்த்து, பல கோணங்களில் சிந்திச்சு என்னால் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி செயல்படுத்த முடியணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கல்வி பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த சமூகம் நமக்கு கல்வியை எப்படி கட்டமைச்சிச்சுங்கிறத சிந்திங்க, அதை நீங்கள் எப்படி கட்டமைக்க போகிறீங்கிறதையும் சிந்திங்க. விஷயம் புரியுதா? அப்போ கல்வி அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கணும், நடைமுறையில் இருக்கணும், வெறும் ஏட்டில் மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்து யூனிக்.
யுனிக்னஸ், தனித்துவமாக இருக்கணும். அப்போது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடியவங்க தான். அவங்களுக்கு ஒவ்வொரு எண்ணங்களும், ஒவ்வொரு விதமான தனித்துவமான எண்ணங்களும், தனித்துவமான செய்கைகளும், செயல்களும் இருக்கும். அப்போ அந்த தனித்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். தனித்துவத்தை ஏற்றுக்கிடணும். இந்த விஷயத்தில் இவங்க தனித்துவமாக இருக்காங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிடணும். அவங்க மட்டும்தான் அது பண்ணுவாங்களா, நானும் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் போய் நான் நிற்கக்கூடாது. அதே மாதிரி நான் என்னுடைய தனித்துவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் வேறு செய்கிறாங்களே, நான் மட்டும் இதில் இருக்கேனே அப்படின்னு எல்லாரும் செய்கிற மாதிரியும் நான் போய் நிற்கக்கூடாது. உங்களுடைய தனித்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஏன் அந்த தனித்துவத்தை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இறைவன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான வேலைகளை கொடுத்து இங்கே அனுப்பியிருக்கான். அப்போ அந்தந்த வேலைகள் அவங்க செய்யணுங்கிறதுக்காக தான் அந்தந்த எக்ஸ்பீரியன்ஸையும், அந்தந்த தகவல்களையும், நாலேஜையும், திறன்களையும் கொடுத்து அனுப்புகிறான் தனித்துவமாக. ஸோ அப்போ என்னுடையதை நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் நான் போகிறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சரி, அப்போ இதே தான் நீங்கள் உங்களுக்கு சிந்திக்கணும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் சிந்திக்கணும். ஏன்னா பெண்கள் கையில் தான் குழந்தைகள் தவழ்கிறாங்க. பெண்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்காததன் விளைவு இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பசங்க உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. இன்றைக்கி நடக்குதா இல்லையா? எந்த பயானம் எடுத்தாலுமே பெண்களை அவ்வளோ அப்ரப்டாக, அவ்வளோ மோசமாக, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை, நீங்கள் இவ்வளோ மோசமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு குற்றச்சாட்டோட, மனசில் ஒரு 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 பயத்தோட, ஒரு 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 டிப்ரெஷனோட உங்களை முடிச்சு விடுறாங்க இல்லையா? காரணம் என்னென்னா, உங்களுடைய கல்வி சரியாக இல்லை. அதுதான். நீங்கள் தெளிவான கல்வி கற்றிருந்தா உங்கள் குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பீங்க. குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தா, முக்கியமாக ஆண் பசங்களுக்கு நீங்கள் தெளிவாக எடுத்து உரைச்சிருந்தீங்கன்னா அவன் சமூகத்தில் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். பெண்கள் நம்ம சமூகத்துக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அப்படியே உல்ட்டாவாக போய் பாவம் நம்மளுடைய பசங்க தான், அதாவது எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு அம்மாவுடைய பையன் தானே. அப்போது அந்த ஆண் என்ன பண்ணுறான், வெளியில் போய் வேலையும் பார்க்குறான், அட்வைஸும் பண்ணுறான், பயானும் கொடுக்குறான். எவ்வளோ வேலை, ஆண்களுக்கு மட்டும் அவ்வளோ வேலையா? பாவம் தானே. அப்போது பெண்களுடைய ரோல் நம்ம புரிஞ்சுக்கிடாததன் விளைவு இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக அவங்க அதை எடுத்துகிட்டு நம்மளை டம்ப் பண்ணிட்டாங்கன்னா கீழே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்படி நம்ம உட்கார தேவையில்லை. ஸோ கல்விங்கிற அந்த பகுதியை நம்ம எப்படி எடுத்துகிட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும். அடுத்து அஃபோர்டபிலிட்டி. இன்றைக்கும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அல்லது டாக்டராக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல படிப்பாக இருக்கட்டும், அந்த டிகிரி ஓரியன்டாக நான் சொல்கிறேன், காலேஜ் ஓரியன்டாக. ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி நான் எப்பேற்பட்டாவது, எவ்வளோ கஷ்டப்பட்டாவது என் பிள்ளைய நான் படிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தந்தையர் தான் இன்றைக்கி அநேகமாக இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம கவனித்து தான் ஆகணும், சிரத்தையில் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இந்த அஃபோர்டபிலிட்டி தான் நம்மளை பெரிய பாவங்கள் வரைக்கும் பண்ண வைக்குது. இன்றைக்கி எத்தனை பேர் எஜுகேஷன் லோன் வாங்கி படித்து கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி பேசுகிறாங்க, இளைஞர்கள் பேசுகிறாங்க, டிங்க் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் உருவாகிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, டூவல் இன்கம் நோ சைல்டா.
அதாவது அவன் சொல்கிறான், அதாவது இப்போ உள்ள இளைஞர்கள் சொல்கிறாங்க, நான் படிக்கிறதுக்கு தான் லோன் வாங்கி படித்தேன். அப்புறம் நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் இந்த லோனை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வரேன். இந்த நேரத்தில் நான் திருமணம் பண்ணி குழந்தைன்னு பெற்றுட்டா என்னால் வந்து அதோட எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. அதையும் நான் கடனாளியாக தான் ஆக்குவேன். பாவம், அதுக்கு நான் குழந்தையே பெற்றுக்காமல் இருப்பேன். இப்படி ஒரு வார்த்தையை இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் பேசுகிறாங்க. இளைஞர்கள் பேசுகிறாங்களோ இல்லையோ, அதாவது உங்கள் சைடு, அதாவது நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஹைப்பர் சிட்டியாக இருக்கிற சென்னை அந்த மாதிரியான இளைஞர்கள், அதிகமாக படித்தவர்கள் பேசுகிறாங்க. அப்போ விஷயம் என்னென்னா, தகுதிக்கு மீறின்றது இல்லை, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு மீறி நீங்கள் வந்து இறைவன் தடுத்த விஷயங்கள், வட்டி வாங்கி படிக்க வச்சதன் விளைவு. நம்ம பிள்ளைங்களும் விதிவிலக்கு இல்லை, முஸ்லீம் பிள்ளைங்களும் லோன் வாங்கி படிக்கத்தான் செய்யுது. அப்போது இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுடைய பணம் அஃபோர்டபிலிட்டியை விட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு எஜுகேஷனோ உங்களுக்கு தேவையா? சிந்திச்சு செயல்படுங்க. அப்போது எந்த விஷயம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா கல்வியுமே வந்து ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸாகத்தான் இருக்குது. அப்போது அந்த கல்வியை நான் கையில் எடுக்கிறதுக்கு என்னால் முடியுமா? அப்போது என்னால் முடியல, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கு ஏன் நீங்கள் போகிறீங்க? அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கல்வின்னு இல்லை. இப்போ சாப்பாடுன்னு எடுத்தால் பிரியாணி மட்டும்தானா? எத்தனை வகையான ஃபுட்டு இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணுறீங்களா இல்லையா? ஆனால் கல்வின்னு வந்துட்டால் மட்டும் நல்ல ரிச்சான, நல்ல ஒரு ஃபேமஸான படிப்பை நான் படிக்கணும். முக்கியமாக இன்னும் இன்றைக்கி உள்ள சூழலில் குழந்தைங்கள்ட்ட எந்த ஒரு பர்பஸுமே இல்லை. 12 முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னா தெரியலை. அடுத்து என்ன சொல்கிறது, என் ஃப்ரெண்டு இங்கே படிக்கிறான், நானும் அங்கே போகிறேன். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, அதனால் இதை நான் படிக்க போகிறேன். இப்படி தான் பேசி அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறாங்களே ஒழிய, எந்த காரணத்துக்காக அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறோன்னு பெற்றோருக்கும் தெரியலை, குழந்தைங்களுக்கும் தெரியலை. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வெவ்வேறு படிப்புகளில் நம்ம படிக்கிறோம். இப்போ அந்த படிப்புகள்லாம் எதுக்காகன்னு நமக்கு தெரியுதா? அது படித்த படிப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமா? வாழ்க்கையில் சிந்திக்கிறோமா? அதை வெறும் எக்ஸாம் ஓரியன்டாகவும் மார்க் ஓரியன்டாகவும் சர்டிஃபிகேட் ஓரியன்டாகவும் தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனால் அதை தாண்டி வாழ்க்கையில் இத்தனை விஷயங்கள் இருக்குது. எந்த இடத்துல நான் படித்ததை பயன்படுத்தணும்னு சிந்திச்சு நான் பயன்படுத்தணும். அது எந்த மாதிரி பயன்படுத்தணுங்கிறதும் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒரு கேக் செய்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல சர்க்கரையை வந்து அப்படியே போட மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? அதை வந்து என்ன சொல்கிறது, அது பேர் என்ன, உருக்கி அதுக்கப்புறம் போடுவீங்க இல்லையா? ஆனால் டீ காஃபி போடுறதுக்கு உருக்கெல்லாம் தேவையில்லை, சர்க்கரையை அப்படியே போட்டுருவீங்க. அப்போது நான் கற்ற கல்வி எந்த இடத்துல உருக்கப்படணும், எந்த இடத்துல அதனுடைய தன்மையை நான் மாற்றி கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல ஃபிட் பண்ணணும், அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்பன்னா மட்டும்தான் உங்களுடைய கல்வி பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இதற்கெல்லாம் மிக முக்கியமாக உங்களுடைய அஃபோர்டபிலிட்டி, அதை கவனிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அப்ரோச். இந்த உலகமே ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குது? உலகமே அந்த விஷயத்தை அப்படி பார்த்தாலும் உண்மை என்னங்கிறத யோசிக்க, பிரித்து பார்க்க நமக்கு தெரியணும். அதை சொல்லுவாங்கல்ல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது யார் என்ன சொன்னாலும்
அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிறணும். இறைவனும் அதான் சொல்கிறான். இறைவனுடைய குரானை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே உங்களுடைய முன்னோர் சொன்னாங்கன்னு கேட்காதீங்க, யார் சொல்கிறாங்கன்னும் கேட்காதீங்க, நீங்கள் சிந்திங்க அப்படிங்கிற மாதிரி தான் இறைவன் தன்னுடைய வசனங்களில் பேசுவான். அப்போது இந்த உலகமே இந்த பயணத்தில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் சிந்திங்க, இந்த விஷயம் நான் பண்ணால் சரியாக வருமா? ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைய இது முடிச்சுட்டு இது முடிச்சுட்டு இது முடிச்சுட்டு இது அப்படி பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கி அதான் நடக்குது. பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, கடன் வாங்கி படிக்க வச்சு, அந்த கடனை அடைக்கிறதுக்கே விடிஞ்சிருது. கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் லோன் வாங்கி வீடை கட்டிட்டு அதுக்கப்புறம் திருமணம்னு 35 வயசில் நிற்கும்போது, அப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 35 வயசில் நிற்கும்போது அதுக்கப்புறம் தான் குழந்த கண்டிப்பாக வேணும்னு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு அதுக்கு ஒரு இது, அதை விட திருமணத்துக்குன்னு லோன் வாங்குகிறாங்க. திருமண லோனாக கிராண்டாக செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் குழந்த இது பண்ணுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உணவு இதெல்லாம் குழந்தை பேரில் ரொம்ப பெரிய இஷ்யூஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு 100ல் ஒருத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்றைக்கி 5ல் ஒருத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, குழந்தையின்மைன்ற பிரச்சனை. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப மாற்றம் இந்த 10 வருடங்களில் வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரியான இதில் உலகமே இதுதான் பண்ணுதுன்ட்டு நம்மளும் பண்ணுறோமே, அது சரியா? நீங்கள் இவ்வளோ படிச்சிருந்தும் பகுத்து அறிஞ்சு பார்க்க தெரியலை அப்படின்னா அது என்ன படிப்பு? ஸோ எடுகேஷனுங்கிறது டிகிரி இல்லை, பெருமிதம் இல்லை. ப்ராக்டிக்கலாக பகுத்தறிஞ்சு சிந்திக்க தெரிஞ்சாவே எது என்னால் முடியுங்கிறத சிந்திக்க தெரிஞ்சு அந்த வழியில் நான் போனாவே என்னால் கல்வியை சிறப்பாக எடுத்துக்க முடியும். இந்த கல்வி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விஷயத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, ட்ரேடு, சயின்ஸு, லாங்குவேஜ். ஸோ இந்த கல்வியில் இந்த மாதிரி 3 விஷயங்களை நம்ம ரொம்ப மேஜராக பார்க்கணும். ஆனால் நமக்கு என்னென்னா, இந்த 10வது முடிச்சுட்டு 11, 12 போகும்போதே கூட இந்த காமர்ஸ் அப்படிங்கிற குரூப் வந்தாவே அது ஒரு மட்டமான குரூப்பு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் காமர்ஸ் படித்தவங்க தான் அதிகமான ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்காங்க. அப்போ என்ன அங்கே காமர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி இந்த உலகம் வர்த்தகத்தினால தான் சுழலுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நான் வாழணும் அப்படின்னா அந்த பணம், அந்த எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்போது தெரியும் அப்படின்னா அது ரிலேட்டடாக எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியுதோ அது ரிலேட்டடாக நான் எவ்வளோ நிபுணத்துவம் பெறுறேனோ அந்த அளவுக்கு என்னால் இந்த உலகத்தில் சர்வை பண்ண முடியும். நீங்கள் கேட்கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விடையுமா இந்த இது முக்கியமாக போச்சு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விடையுமா உலகத்தில் உள்ள இந்த எக்கனாமி முக்கியமாக போச்சு? அல்லாஹ் தான் இந்த விஷயங்களை நமக்கு சொல்லியே தரான். வர்த்தகம் இருக்குது, ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வர்த்தகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். நம்மள எத்தனை பேர் பிள்ளைய MBA படிக்க வைக்கிறோம், BCom படிக்க வைக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் படித்த பிள்ளைக்கு, அல்லது நம்ம MBA படித்தோம், BCom படித்தோம், எல்லாம் ஓகே, MCom படித்தோம், ஆனால் படித்த நமக்கு இறைவன் எந்த மாதிரி வர்த்தகம் செய்ய சொன்னா அப்படிங்கிறது ஏதாவது நமக்கு தெரியுதா? அப்போ இறைவன் சொல்லி கொடுத்ததை கற்றுக்காமல் நம்ம யார் சொல்கிறத கற்றுக்குறோம்? அவன் சொல்கிறான், ஒரு சில விஷயங்கள் நன்மையானதாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் தீமையானதும் சொல்லி தருவான். இந்த உலகம் அப்படிப்பட்டது தான்.
அப்போ எது சரியான பிஸ்னஸ், எது தப்பான பிஸ்னஸ்ன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய கல்வி இருந்திருக்கணும். அப்போ இந்த மாதிரியான கல்வி எனக்கு வேணும்னா, என்னுடைய பார்வை ஏன்னா கல்வி கத்தவங்க விசாலமான பார்வையுடையவர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய பார்வை விசாலமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் என்னால பல வகையில பார்த்து, பல பேர பார்த்து என்னால ஒரு விஷயத்துக்கு புரிஞ்சுக்க முடியும், கத்துக்க முடியும், நிபுணத்துவம் பெற முடியும். அப்போ இந்த ட்ரேட் அப்படிங்கிற இந்த என்ன சொல்றது? இந்த வணிகம், வாணிபம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதில நான் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கேன் அப்படின்னு நீங்களும் சிந்திச்சுக்கோங்க. இதில எனக்கு கல்வி அறிவு இருக்கா? ஆனா இன்னைக்கு வந்து நெறைய நடக்குது. நெறைய பிஸ்னஸ் பண்றாங்க. அதில எது சரி, எது தப்புங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும். அப்போ இது ஒரு விஷயம் இருக்கு. 2வது சயின்ஸு. சயின்ஸை பற்றியும் நான் புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா சயின்ஸுங்கிறதும் இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போது சயின்ஸ் படிக்கிறது, சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சும்மா நான் ஒரு ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எதுக்குமா படிக்கிற அப்படின்னா, இல்லை நான் டீச்சர் அப்புறம் பிஎட் போட்டு டீச்சர் ஆயிடுவேன். இது இது ஒரு ரீசனா? பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எதுக்குமா படிக்கிற? அடுத்து பிஎட் போட்டு டீச்சர் ஆயிடலாம். பிஎஸ்சி மேத்து. ஆனால் உண்மையிலேயே இந்த சயின்ஸ் எல்லாமே உங்களுடைய உயிரியலாக இருக்கட்டும், இயற்பியலாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி அப்ளை பண்ண முடியுங்கிறத சிந்திங்க. சைக்காலஜியாகவே இருக்கட்டும். எல்லாரும் அதாவது இன்றைக்கி வந்து சைக்காலஜி வந்து ரொம்ப ஒரு ஒரு க்ரோயிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, சைக்காலஜி படித்தா நம்ம வந்து ப்ரைடாக ஃபீல் பண்ணலாம், கெத்தாக இருக்கும் அப்படின்னு ஒரு தாட்டு. அடுத்து வந்து எல்லாருக்கும் வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட் தேவைப்படுது. அப்போ அதுக்கு நம்ம வந்து அதை படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா படிப்பும் முதல்ல பிறருக்காக படிக்கிறத நிறுத்துங்க. நான் வந்து இது பண்ணி இந்த சர்வீஸ் அவங்களுக்கு தருவேன், இவங்களுக்கு தருவேன், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் முதல்ல அந்த சர்வீஸ் உங்களுக்கு உங்களால் கொடுத்துக்க முடியுதா? சமைக்கிறேன் அப்படின்னா சமைச்சதை முதல்ல நான் சாப்பிட்ணும். என்னால் சாப்பிட முடிஞ்சால் மட்டும்தான் நான் அடுத்தவங்களுக்கு அதை பரிமாறுவேன். அப்போ அதே மாதிரி எஜுகேஷனுங்கிறது முதல்ல அதனால் நான் பயனடையணும். அப்போது தான் என்னால் பிறரை பயனடைய வைக்க முடியும். அப்போ நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயம் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் இருக்குங்கிறத பெண்கள் நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம நினப்போம், இந்த வணிகம் பற்றிலாம் நமக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, சயின்ஸை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணிக்க போகிறோம்? குரான் ஓதுறத பண்ணணும், திக்ரு ஓதணும், தொழுகணும், பயான் கேட்கணும், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இறைவன் குரானில் இதைத்தான் பேசுகிறான், சயின்ஸை தான் பேசுகிறான், வணிகத்தை தான் பேசுகிறான். அப்போது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம். அப்போது நம்மளுடைய கல்வி எதை நோக்குனதாக இருக்கணும்? லாங்குவேஜ், அதாவது என்ன சொல்கிறது, லாங்குவேஜ் தமிழில் என்ன சொல்லுவோம்? மொழி. ஸோ இந்த மொழியியல் வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், பேசுகிறது ஒரு மொழி, கல்வி கற்றுக்கிறது ஒரு மொழி, அதை விட வேறு ஒரு மொழி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் அது ஒரு ப்ரைடு மொமெண்ட்டு. அதை விட இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அந்த மொழியோடைய வல்லமை புரியாமல் நிறைய மொழியை வந்து இழிவாகவும் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே மொழிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. மொழி இன்னும் வந்து அந்த தொடர்பாடல், கம்யூனிகேஷன், தொடர்பாடல்னு சொல்லுவாங்க. அப்போது தெளிவாக மொழியை கையாள தெரியணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். நீங்கள் என்ன தான் கல்வி கற்றிருந்தாலும், என்ன தான் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருந்தாலும்,
அதை இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து வைக்க தெரியணும். ஸோ அப்போ அந்த மொழியியல் உங்கள் குழந்த வந்து ஏதாவது ஒரு மொழி சார்ந்து போகுது அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு மொழி சார்ந்து தோணுது அப்படின்னாலும் அதுவும் சிறந்தது தான். ஏன்னா மொழியியல் வந்து மிக மிக அவசியமானது. ஸோ இப்படி கல்வியை தெளிவாக பிரித்து பார்த்து நீங்கள் அங்கீகரிக்க பழகுங்க. அண்ட் ஃபைனலாக பர்பஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். உலகத்தில் பல்வேறு மாதிரியான கல்விகள், பல்வேறு கல்வி முறைகள் இருக்குது. ஆனால் நமக்கு சில கல்வியில் தான் ஆர்வம் வரும். இப்போ வீட்டிலையே அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அக்கா வந்து நல்லா வரைவா, இன்னொரு தங்கச்சி வந்து நல்லா எழுதுவா, அவளுக்கு கவிதைலாம் எழுத பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வரைகிறியா? அது ஹராமு, செய்யாத. என்ன கவிதை எழுதுகிற போ. ஆனால் விஷயம் என்னென்னா, அந்த வரைகிறதும் கவிதை எழுதுறதும் இறைவனுடைய விஷயங்கள் தான். அதாவது இறைவன் நமக்கு கொடுத்த ரிசோர்ஸ் தான். அந்த ரிசோர்ஸை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோன்னு தான் இருக்குது. ஏன்னா இப்போ உங்கள் குழந்த வரையுது அப்படின்னா, அதை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணினீங்க அப்படின்னா, இறைவனுக்காக நல்ல விஷயத்துக்காக ஏதாவது உங்கள் குழந்த வரைய வையுங்க. இந்த மாதிரி நீ பண்ணுமா உன்னுடைய. ஏன்னா இன்றைக்கி சூழலில் நீங்கள் எழுதுகிற இந்த மொழி இருக்குல்ல, ஒரு மொழி தெரிஞ்சால், அதாவது இப்போ தமிழில் நான் எழுதுகிறேன் அப்படின்னா அது தமிழ் மொழி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். இங்கிலீஷில் நான் எழுதுகிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரும். ஆனால் நான் வரைகிறேன், நான் வரைஞ்சி அதை நான் காமிக்கிறேன், ஒரு பிக்சரைஸாக நான் காமிக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே அது போய் சேரும். அப்போது இப்போ இந்த இடத்துல வரைகிறதுங்கிறது கல்வி. அதை நான் எதுக்காக பயன்படுத்துகிறேங்கிறது தான் விஷயம். இன்றைக்கி அனிமேஷன் பேசுனா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனால் திரும்ப திரும்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்கவும் செஞ்சீங்க, அது சாக்கடை அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம அது செய்யலாமா அப்படின்னு. இறைவன் சொல்கிறான், நான் உங்களுக்கு அனுமதித்ததை நீங்கள் எப்படி ஹராமாக்கிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இன்னும் தெளிவாக தெரியலை. இப்போ தான் நம்ம குரானை பார்த்துட்டு வரோம் இல்லையா, குரானை இன்னும் முழுசாக நம்ம படித்து முடிக்கலை. ஸோ வந்து நமக்கு தெளிவாக தெரியலை இந்த விஷயம்லாம் தடுக்கப்பட்டிருக்குன்னு. ஸோ பட் எந்த ஒரு விஷயம் யாரையும் பாதிக்காமல் பிறருக்கு எடுத்து சொல்ல உதவுதோ அதை இறைவன் தடுத்திருக்க மாட்டான் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். விஷயம் புரியுதா? ஏன்னா இறைவன் என்ன பண்ணுறான், நம்மளை படைச்சு நம்மளை பரிபாலிக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட இறைவன் நம்மளை வந்து எந்த இடத்துலையுமே வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டான், மிஸ்கைட் பண்ண மாட்டான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போது நிறைய விஷயங்களில் நம்ம தான் அதை எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது இருக்குது. கவர்ச்சியாகவும் படம் எடுக்கிறாங்க, கல்வியாகவும் திரைப்படங்கள் எடுக்கிறாங்க. இது ரெண்டும் ஒன்றும் ஆகாது. அப்போது விஷயம் ஒன்று தான், திரைப்படம்ங்கிறது ஒன்று தான். ஆனால் அதை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஸோ அதுதான் கல்விங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒன்று தான். இறைவன் கொடுத்த அந்த ரிசோர்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒன்று தான். ஆனால் அதை நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறீங்களா, தேவையற்ற விஷயங்களுக்காக, மக்களை திசை திருப்புறதுக்காக பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறது தான் இறைவன் பார்க்க போகிறான். அப்போது நம்மளுடைய பர்பஸ் என்ன, இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எது மூலமாக செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம மனசில் ஆழமாக ஒரு உள்ளுணர்வாக ஒரு சில ஆசைகள் இருக்கும், ஒரு சில இதில் ஆர்வம் இருக்கும். சிலருக்கு உடை தைக்கிறதுல இருக்கும், சிலருக்கு உணவு தயாரிக்கிறதுல இருக்கும், ஹெல்த்தி உணவுகள் தயாரிக்கிறதுல இருக்கும், சிலருக்கு பேசுகிறதுல இருக்கும், சிலருக்கு எழுதுறதுல இருக்கும், சிலருக்கு வரைகிறதுல இருக்கும்,
சிலருக்கு வெவ்வேறு மொழிகளை கையாளுறதுல இருக்கும். இப்படி என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கோ, அதையெல்லாம் நல்ல விஷயங்களாக, பிறருக்கு உபயோகம் உள்ளதாக, இறைவன் சொன்ன முறைப்படி நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, அதுதான் உங்களுடைய கல்வி அறிவு. ஸோ உங்களுடைய கல்வி அறிவு அப்படிங்கிறத நம்ம இப்படித்தான் சிந்திக்கணும். சரியா? அப்போது இந்த மாதிரி கல்வி விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய அருளால் கல்விங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கான வகுப்பு முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குது, உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம், உங்களுடைய டவுட்ஸையும் கேட்கலாம்.